நம்ப முடியவில்லை. நீங்கள் சொல்வது ஒருவேளை உணவு, உறக்கமும் குறைவு, ஆனால் முகம் எப்படி இப்படி பொலிவாக இருக்கிறது. நீங்கள் உண்மையாக இதை மக்களுக்கு கூறினால் அவர்களும் மேன்மை அடைவார்கள். ஐயா, நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இந்த 3 விஷயங்களை மட்டும் கடைபிடிங்க. தினந்தோறும் யோகா பண்ணுங்க. அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. தினந்தோறும் தவறாமல் கொஞ்சமாவது கடுக்கா பொடியும் விளக்கெண்ணையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 3ஐ மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய உணவு தேவையில்லாமல் உண்பது குறையும். யோகா பண்ணீங்கன்னாலே தேவையில்லாமல் உண்பது குறையும். 2வது, கடுக்காய் பொடியும் விளக்கெண்ணையும் எடுத்துக்கொண்டால் வயிறு தூய்மை அடைஞ்சிடும். வள்ளுவர் சொல்றார் இல்லையா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். சாப்பிட்டது வெளியில போய் ஜீரணமாயி உடம்பு கிளீனாகி உடம்பு டீடாக்ஸ் ஆன பிறகு அடுத்த வேளை உணவை எடுத்துக்கொண்டீர்களானால் மருந்து இல்லாத வாழ்க்கை அமையும். இந்த 3ஐ செய்தீர்களானாலே தூக்கத்தினுடைய தேவை குறைஞ்சு போகும். சரியான உணவு இருக்குமானால், யோகா தினந்தோறும் யோகா செய்வீர்களானால் தூக்கத்தினுடைய தேவை நிச்சயமாக குறையும். சர்வதேச யோகா தின போட்டியில் கலந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்யவும்.